அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அகீதாவுடைய மூன்றாவது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் தௌஹீதுடைய மூன்றாவது வகை சம்பந்தமாக நாம் பார்க்கலாம். அதாவது தௌஹீத் மூன்று வகை: இஃப்ராதுல்லாஹி பிர் ருபூபிய்யா வ உலூஹிய்யா. முந்தைய இரண்டு வகுப்புகளில் பார்த்தோம். இந்த வகுப்பில் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்தி. அதாவது அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்தி என்றால் தாரீஃப் வரைவிலக்கணம் என்ன? ஐ யூஸஃப அல்லாஹு தஆலா பிமா வஸஃப பிஹி நஃப்ஸஹு. அல்லாஹ் அல் குர்ஆனில் தன்னை பற்றி எவ்வாறு வர்ணித்திருக்கின்றானோ, தன்னுடைய பெயர்களையும் தன்னுடைய பண்புகளையும் எவ்வாறு வர்ணித்திருக்கின்றானோ, சொல்லியிருக்கின்றானோ, வபிமா வஸஃபஹு பிஹி நபியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபியன் வ இஸ்பாத்தன். நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய பண்புகள் சம்பந்தமாக, பெயர்கள் சம்பந்தமாக எதை சொல்லி எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னார்களோ, எது இல்லை என்று சொன்னார்களோ, எது இருக்கிறது என்று சொன்னார்களோ, அதை எல்லாவற்றையும் ஈமான் கொள்ளுதல்தான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்பதாகும். அன்பிக்கினிய உறவுகளே, இது சம்பந்தமான சுருக்கமான தெளிவை நாம் பார்ப்பதற்கு முன்னால், இன்று அகீதாவில் அதிகமான பிரிவுகள் பிளவுபடுவதற்கான மிக காரணமாக, முக்கிய காரணங்களில் இந்த அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்பாடுகளையும் சரிவர அவர்கள் புரிந்து கொள்ளாத காரணமாக, அல்லாஹ்வினுடைய பெயர்களுக்கும் அவனுடைய பண்புகளுக்கும் வேறு அர்த்தங்கள், வேறு உவமைகள், வேறு முறைமைகள், வேறு மாற்ற ஈடுகள் செய்வதற்கு முற்பட்டதன் காரணமாக அகீதாவை விட்டு வெளியேறினார்கள், வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான் 10வது வசனமாக, எதுல்லாஹ், அல்லாஹ்வின் கை. சூரத்துல் பக்ராவில் 115வது வசனமாக வருகிறது, வஜுஹுல்லாஹ், அல்லாஹ்வின் முகம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அரசின் மீது ஆனான். இவ்வாறு அல் குர்ஆனில் பல இடங்களில், நபிகளாருடைய முன்மொழிதல்களில் பல இடங்களிலும் அல்லாஹ்வினுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வினுடைய பண்பாடுகள் சம்பந்தமாக அல் குர்ஆனில் இடம்பெறுகிறது. நபி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு நாம் அல்லாஹ்வினுடைய பெயர்களையும் பண்பாடுகளையும் நாம் அறிகின்ற பொழுதோ, அதை தேட முயற்சி செய்து படிக்கின்ற பொழுதோ, பிறர்கள் எமக்கு சொல்கின்ற பொழுதோ, மிக முக்கியமாக 4 விடயங்களை நாம் அவதானிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கை என்று அல் குர்ஆனில் வந்திருக்கிறது என்றால், இது இந்த 4 அம்சங்களையும் கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மின் கைரி தக்கீஃபின், முறைமை கற்பிக்க கூடாது. வலா தம்சீலின், அதாவது உவமை கற்பிக்க கூடாது. வமின் கைரி தஹ்ரீஃபின், மாற்றக்கூடாது. வலா தஅதீலின், வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய முகம், அல்லாஹ்வினுடைய கை, அல்லாஹ் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்றால் அல்லாஹ்வுடைய கண் இப்படித்தான் இருக்கும், அவனுடைய செவிப்புலன்கள் இப்படித்தான் இருக்கும், அவனுடைய கை இப்படித்தான் இருக்கும், அவனுடைய முகம் இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வர்ணனை செய்வதோ, வேறு அர்த்தங்கள் கொடுப்பதோ, வேறு முறைமையில் கற்பிப்பதோ இருக்கக்கூடாது. நபி அவர்களுடைய வழிகாட்டலும் இல்லை, அப்படி செய்யவும் கூடாது. செய்தால் நாம் அகீதா விட்டு வெளியேறுவதற்கான காரணிகளில் ஒன்றாக அமைந்துவிடும். அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அரசின் மீது ஆனான். இந்த வசனத்துக்கு இதுதான் கருத்து.
இதற்கு சிலர்கள் தஅதீல் பண்ணுவதற்காக வேண்டி அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தௌலா, இஸ்தௌலா என்னன்னு சொல்கிறார்கள். அல்லாஹ் அரசை ஆக்கிரமித்தான். எப்படி என்ன செய்றாங்க? வேறு அர்த்தம் கொடுக்கிறார்கள். இப்படி என்ன செய்யக்கூடாது? அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அல் குர்ஆனில் சுன்னாவில் எப்படி அல்லாஹ்வினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றானோ, எதுல்லா என்றால் அல்லாஹ்வினுடைய கை, இதோட மாத்திரம் நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கு? நீளமானதா, குட்டையானதா, அது எப்படி இருக்கும், எந்த வகையான அளவு, இதெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது. உண்மையான ஒரு ஈமான் கொண்ட அகீதாவை முழுமையாக ஈமான் கொண்ட மனிதனாக இருந்தால் இதையெல்லாம் யோசிக்கக்கூடாது. வஜ்ஹுல்லா, அல்லாஹ்வினுடைய முகம், அது எப்படியான முகம்? அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி பார்க்கின்றான்? என்ன மாதிரி பார்க்கிறான் என்றால் இதெல்லாம் எமக்கு தேவைப்படக்கூடிய விடயம் அல்ல. எப்படி சொல்லப்படுகிறதோ அப்படி என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளையும் கொண்டு நாம் ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களில் மிக முக்கியமானவையாக இருக்கிறது.